Hello everyone, this is Gunaragulan from GR Tamil Tech School. So இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற கான்செப்ட் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான். அதாவது ப்ரோக்ராமிங்கில் நாங்கள் அடிக்கடி சில பெருமானங்கள், அதாவது நாங்கள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாவை கம்பேர் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டிய தருணங்கள் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் போல், லைக் இப்போ ஒரு க்ரோசரி ஷாப்புக்கு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் இப்போ ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு ஐட்டம் அதோட குவான்டிட்டி குறையும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆகும்போது, இப்போ ஆங்கர் ஜீரோ குவான்டிட்டி ஆகும்போது, ஆங்கர் முடியும் போது ஒரு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணணும் டு த ஆஃபீஸ். ஆங்கர் கம்ப்ளீட் ஆகிட்டு நீங்கள் இது டெலிவரி பண்ண சொல்லி. ஸோ அதே போல் நிறைய இடங்களில் இந்த கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் பயன்படுத்தப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மார்க்ஸ், இப்போ சர்டன் வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் இந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணு, நாட் ஈக்குவலாக இருந்தால் இந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணு, கிரேட்டர் தென், அதாவது ஒரு சர்டன் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்படி ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கிடைக்கிது. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நேமும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மேத்தமேட்டிக்ஸில் எடுத்த மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்டில் எடுத்த மார்க்ஸும் கிடைக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு 75 மார்க்ஸுக்கு மேலே எடுத்தாக்கில் ஃபில்டர் பண்ணணும்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் கிரேட்டர் தென் என்று சொல்கிற இந்த ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, இது லெஸ் தென் ஈக்குவல் டுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல் ரெண்டு பரிமாணத்தை இல்லாட்டி ரெண்டுக்கு மேற்பட்ட பரிமாணங்களை கம்பேர் பண்ணி ஒரு சர்டன் ட்ரிகர்மெண்ட் செய்கிறதுக்கு ஒரு சர்டன் ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணுறதுக்கு நாங்கள் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஈக்குவல், திஸ் மீன்ஸ் இது ஈக்குவல் இருக்குமென்னு சொன்னால் இது ட்ரிகர் ஆகும். இது நாட் ஈக்குவல், திஸ் இஸ் கிரேட்டர் தென் சொன்னால் அதிகளவாக, ஒன்றுக்கு அதிகளவாக. இது லெஸர் தென், அதாவது குறைவாக. இது கிரேட்டர் தென் ஓ ஈக்குவல் டு, இதை ரெண்டையும் பார்த்தாலே விளங்கும். இது கிரேட்டர் தென், இது ஈக்குவல் டு, அதாவது ரெண்டும் இது அதிகமாக சொன்னால். இது லெஸ் தென் ஓ ஈக்குவல் டு. ஸோ இதை நாங்கள் இப்போ ப்ராக்டிஸில் பார்க்க போனோம்னு சொன்னால் நான் சிம்பிளாக ப்ரிண்டே யூஸ் பண்ணுறேன். இப்போ 10 ஈக்குவல் டு 10. ஸோ இது வளமே போல் நம்மளோட இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே ஸோ நம்மளோட பேஸ்மெண்ட் இந்த ஃபைலுக்குள்ளே கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பைத்தன்னு சொல்கிறதுல இந்த ஸ்கிரிப்டை போட்டிருக்கேன். ஸோ இப்போ பைத்தன் கம்பேரிசன் ஆப்ரேட்டரை ரன் பண்ணன்னு சொன்னால் ட்ரூன்னு சொல்லி எனக்கு இப்போ டீட்டெயில்ஸ் தருது. அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், யூ கேன் செக் பிரிண்ட் 0, அதாவது 10 ஈக்குவல் டு 10 ஈக்குவல் டு 10 எஸ், அதாவது இங்கே இருக்கிற 10 இங்கே இருக்கிற 10ஓட ஈக்குவல் அதிகா எஸ்ன்னு சொன்னால் ட்ரூவை பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10 ஈக்குவல் டு 9 சொன்னால் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இது ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். இந்த கம்பேரிசன் பிழை. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா 10 9 கிடையாது, அது 10. ஸோ 10 10ன்னு சொன்னால் மாத்திரம் தான் இந்த இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல். இப்போ இந்த நாட் ஈக்குவல்னு சொன்னால், இப்போ 10 இஸ் நாட் ஈக்குவல் டு 9ன்னு சொன்னால் எஸ், 10 9 கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் பிரிண்ட் பண்ணோம்னு சொன்னால் ட்ரூ வரும். இதுக்கான காரணம்னு சொன்னால் 10 படியாக பார்த்து கேட்டுக்கொள்ளுங்க. 10 நாட் ஈக்குவல் டு 9, 10 9 கிடையாதானே, அப்போ ட்ரூ. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இது ட்ரூன்னு சொல்லி நமக்கு அவுட்புட்டாக தரும். 10 இஸ் நாட் ஈக்குவல் டு 9. அப்போ 10 இஸ் நாட் ஈக்குவல் டு 10. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 நாட் ஈக்குவல் டு 10, ஃபால்ஸ். அதாவது 10 10. ஸோ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ செஞ்சால் ஃபால்ஸ் தரும். என்ன சொன்னால் 10 நாட் ஈக்குவல் டு 10 இஸ் ஃபால்ஸ், பிகாஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ அதால் அப்படி இப்படி செய்யுது. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது மேபி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10 ஃபார் எக்ஸாம்பிள் 10 இஸ் நாட் ஈக்குவல் டு 5ன்னு சொன்னால் ட்ரூ. ஏன்னா 10 5 கிடையாது. ஃபார் நாட் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இட் மே பி கன்ஃபியூசபிள், பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிரேட்டர் தென்
இப்போ பார்த்தீங்கன்னா 10 is greater than 5. ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வந்து 10 is greater than 5 வந்து false. அதாவது true. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். 10 வந்து greater than 5 சொல்கிறது ட்ரூ. அதாவது 10 வந்து 5 விட கூடியது. அதுதான் இந்த மீனிங். இங்கே கேட்க வந்து 10 வந்து 5 விட கூடிய எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 வந்து 5 விட கூடியான்னு கேட்டால் இல்லை. 2 வந்து 5க்கு கீழே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் சொன்னால் ஃபால்ஸ். ஓகே, இப்போ லெஸ் தென் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். 2 வந்து லெஸ் தென் 5, அதாவது வந்து 2 வந்து 5 விட குறைஞ்சது. எஸ், இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வந்து ட்ரூ வரும். லைக் பார்த்தீங்க சொன்னால் ட்ரூ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் சைன் எதுக்காக வேண்டி இருக்குன்னு சொன்னால், ஸோ கிரேட்டர் தென் ஓ ஈக்குவல் டு எதுக்கு இருக்குன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இப்படியான சந்தர்ப்பம் கொண்டு வருது 5 greater than 5. ஸோ இப்போ இதை ரன் பண்ணக்குள்ள வந்து நமக்கு ஃபால்ஸ் கிடைக்கும். ஏனென்று சொன்னால் 5 வந்து greater than 5 வந்து ஃபால்ஸ். அதாவது வந்து 5 வந்து சமன், 5 வந்து 5க்கு வந்து சமன். or we have to do like this. For example, we can do this. Okay, now it's true. பட் கிரேட்டர் தென் போட்டால் மீனிங் என்ன, 5 விட கூடியதா இல்லை, 5 விட கூடியது இல்லை, சமனானது. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் தான் வந்து இந்த கிரேட்டர் தென் ஓ ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வந்து 5 இஸ் கிரேட்டர் தென் ஓ ஈக்குவல் டு 5. இப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. அதாவது வந்து 5 வந்து 5 விட பெரிதாகவும் சமனாகவும் இருந்தால் ட்ரூ வரும், இல்லாட்டி வராது. இப்போ பார்த்தீங்கன்னா லெஸ் தென், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 இஸ் லெஸ் தென் ஓ ஈக்குவல் டு 5, ட்ரூ. எஸ், இப்போ 5 இஸ் லெஸ் தென் 5 கொடுத்தா ஃபால்ஸ். சிம்பிளாக சொல்ல போனால் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அதாவது 5 வந்து 5 விட குறைந்ததும் கிடையாது, கூடியதும் கிடையாது, சமன். அந்த சமனாகவும் இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து இந்த ஈக்குவல் சைன்ஸை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ இதுதான் வந்து அது பேசிக் லாஜிக். ஸோ இது சம்டைம்ஸ் வந்து இது உங்களை குழப்பலாம், அதாவது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். பட் இந்த ஆப்ரேஷன், இந்த கம்பேரிசன் ஆப்ரேஷன்ன்றது வந்து ப்ரோக்ராமிங்கில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திங். அதாவது இப்போ திருப்பியும் நான் அதை சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. இந்த டபுள் ஈக்குவல் வந்து ஈக்குவல், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 இஸ் டபுள் ஈக்குவல் 5ன்னு சொன்னால் இது 5 சொல்லி டெஸ்ட் பண்ணுறோம். 2 பெருமானத்தை எடுத்து அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தோம் சொன்னால் எஸ் ட்ரூ. இப்போ 5 இஸ் நாட் ஈக்குவல் டு 5ன்னு சொல்கிறது வந்து ஃபால்ஸ், உண்மையிலே ஃபால்ஸ். 5 நாட் ஈக்குவல் டு 5ஆ? இல்லை, இட்ஸ் 5. ஸோ பார்த்தீங்கன்னா சொன்னால் 5 நாட் ஈக்குவல் டு 4 வந்து ட்ரூ. எஸ், 5 வந்து 4 கிடையாது, அப்போ வந்து ட்ரூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே, கிரேட்டர் தென் என்று சொல்கிறது வந்து கூடியது. இப்போ 5 இஸ் கிரேட்டர் தென் 4. 5 4 விட கூடியது. ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்து ரிட்டர்ன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 இஸ் லெஸ் தென் 4. ஓகே, 5 இஸ் நாட் லெஸ் தென் 4. 5 வந்து 4 விட கூடியது. ஸோ இப்போ நடக்கும்போது கேட்டால் ஃபால்ஸ் வரும். ஸோ இந்த ஈக்குவல் சைன் எதுக்கு யூஸ் பண்ணுறது கேட்டால், இப்போ சப்போஸ் வந்து 5 இஸ் கிரேட்டர் தென் 5 வரும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபால்ஸ் ஆகும். ஏன்னா வந்து 5 வந்து 5 கூடியது கிடையாது, சமனானது. ஸோ அந்த மாதிரியான டைமில் இதையும் போட்டோம்னு சொன்னால் இஃப் 5 இஸ் கிரேட்டர் தென் ஓ ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி இந்த கண்டிஷனை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ இல்லாட்டி வந்து லெஸ் தென். ஸோ இதுக்கு வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் ஆகும். இதை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் ஒரு விடயம் வந்து நான் இந்த பிகினருக்கு டீச் பண்ணுறதால சொல்கிறேன். இட்ஸ் ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் ஆர் வாட்சிங் பை அ பிகினர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண தானே உங்களுக்கு வரும். ஒரு விடயம் வந்து புதுசாக போகக்குள்ள நம்மளோட மைண்டில், நம்மளோட நாலேஜில் வந்து போகக்குள்ள வந்து நமக்கு அது கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். அது இப்போ அது ப்ராக்டிஸில் பழக வந்து அது இதாகிடும். ஸோ இதை திருப்பி வந்து
ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் இப்போ அடுத்த அப்கமிங் வீடியோவில் வந்து இஃப் கண்டிஷன் எல்லாம் லேர்ன் பண்ணுவீங்க. அதாவது வந்து லாஜிக்கல் டிசிஷன் பைத்தன் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணி எப்படி லாஜிக்கலாக டிசிஷன் எடுக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரியான நேரத்தில் வந்து உங்களுக்கு இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக வந்து அமையும். நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து இப்படி அதாவது வந்து இப்போ ஃபில்டர் பண்ணுறது அதிகட்டும், இப்போ இது திங்ஸ் வந்து அதாவது இப்போ அது க்ரோசரி ஷாப்புக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணக்குள்ள வந்து 50க்கு குறைய ஒரு சர்டன் ஆப்ஜெக்ட் அதாவது சர்டன் ப்ராடக்ட் வந்து 50க்கு குறையாத குவான்டிட்டி வரக்குள்ளே வந்து ஒரு அட்மினுக்கு மெசேஜ் போகணும், இந்த குவான்டிட்டி இவ்வளோக்கு குறைய கிடக்காது, அது முடிய போகுது, ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதே போல் இதுக்கு முன்னாடி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து வெரி யூஸ்ஃபுல் இன் ப்ரோக்ராமிங். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படி புரியலாட்டி திருப்பி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இட் வில் கம் ஈஸியர் ஃபார் யூ. And thank you very much for watching this video. I will see you in the next video.